அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நாம் எழுதி நிற்கலாமா? அப்படியே நாம் கண்களை மூடி தகப்பனே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீரே, மக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லா வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாம் செலுத்துவோமாக. அப்படியே நாம் கண்களை மூடி ஸ்தோத்திர ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை போல யாருமே இல்லை ராஜா, உம்மை போல யாருமே இல்லை ராஜா. இந்த உலகத்தில் அன்பு கூறுவதற்கு உம்மை போல யாருமே இல்லை ராஜா. ஆண்டவரே, உம்மை போல நேசித்திட யாருமே இல்லை ராஜா. ஆண்டவரே, ஒருவேளை மனிதர்கள் மாறி போகலாம் ஆண்டவரே, ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறி போகலாம் ஆண்டவரே, நீர்தான் மாறாதவர் ஆண்டவரே. உம்மை போல யாருமே இல்லை ராஜா. ஆண்டவரே, உம்மை போல நன்மை செய்ய உம்மை போல யாருமே இல்லை ராஜா. உம்முடைய தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கண்களை மூடி நாம் ஆராதிக்கலாமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நமக்கு ஆதாரம் உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதனை, எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரப்பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரப்பிடித்து
ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, உம்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. கரங்களை உயர்த்தி, உம்மை போல யாருண்டு, கரங்களை உயர்த்தி, உம்மை தானே நம்புவேன். ஆண்டவரை போல யாருமே இல்ல, உம்மை போல யாருண்டு, உம்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. ஆண்டவரை போல அழகானவர் ஒருவருமே இல்லை. அவர் 10,000ங்களில் ஆண்டவர் சிறந்தவர். ஆண்டவர் 10,000ங்களில் ஆண்டவர் 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை போற்றி புகழ நம்மால முடியாது. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய கிருபையினால நம்மை அவரை பாடும்படி வைத்தாரே. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. இன்னொரு டைம் பாடலாமா? அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்கள் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. ஆரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டேன். ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, அழகானவர். கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் தான் அழகானவர். 10,000ங்களில் ஆண்டவரே, என் அன்பே.
காக்கணும், பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, beautiful Lord, holy Lord, exalted Lord, oh my love, beautiful Lord. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பியூட்டிஃபுல் ஆனார். Exalted Lord, oh my love, beautiful Lord. வாய்களை திறந்து holy Lord, exalted Lord, oh my love. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவர் போல யாருமே இல்லை. அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய இயேசுவை போல யாருமே இல்லை. நீங்கள் அதை அறிந்து கொண்டு ஆண்டவரை உண்மையோடு உத்தமத்தோடு பாசத்தோடு நேசத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாமா? இயேசுவே, இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே,
இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பு. அப்படியே கரங்களை உயர்த்தி இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பு. நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள் நடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதத்தில் உம்மை போல். கரங்களை உயர்த்தி கர்த்தரை போல யாருமே கிடையாது. அன்பு சகோதர சகோதரி, போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்னொரு டைம் சொல்லமா, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதத்தில் உம்மை போல் யாருண்டு. கரங்களை அசைத்து நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் நேசரும், நீங்களும் மணவாளரும், நீங்களும் துணைவாளரும். ஹல்லேலூயா மஷ்மசி ஷஹசி. அன்பின் பிதாவே, பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உம்மை போல நேசித்திட ஒருவரும் இல்லை ராஜா. உம்மை போல அன்பு கூற ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்கள் தேவைகளை அறிந்திட ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இந்த முதல் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் உடைய நிறைவான புது கிருபைகளை தந்து இந்த வாரம் முழுவதும் உடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும்படி வேண்டி சொல்லிக்கின்றோம். உடைய நாமும் மகிமை அடையட்டும். உடைய சித்தம் நிறைவேற அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.
இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மலை பிரசங்கத்தில் இயேசு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியில் இதுவும் ஒரு காரியம். இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காரியம் மிக முக்கியமானது. அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் மனிதனாக வந்து நமக்கு சில தேவ ரகசியங்களை போதித்தார். நம்ம அறிவுக்கு எட்டாத, நம் புத்திக்கு எட்டாத, மனுக்குலத்துக்கு புரியாத நிறைய ரகசியங்களை அவர் போதித்தார். அதை ஆழமான காரியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திராணி இல்லை. அதனால் என்ன சொன்னார், நான் போய் பரிசுத்தாவியை அனுப்புகிறேன், அவர் இன்னும் உங்களுக்கு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ இயேசு மனிதனாக, அண்ட சராசர படைத்த கடவுள் மனிதனாக வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த சில வேத பகுதியில் ஒன்று தான் இந்த காரியம். என்ன சொல்கிறாருன்னா, உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உலகத்திற்கு உப்பு. அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றேன்னா, நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க. அது சாரமற்று போயிடுச்சுன்னா அது வீதியிலே தெருவிலே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இயேசு ஏன் நம்ம உப்புக்கு ஒப்பிட்டு சொன்னார்? உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கும்போது ஏன் ஆண்டவர் உப்புக்கு ஒப்பாக நம்மை ஒப்பிட்டு சொன்னார்? யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? உலகத்தில் நிறைய காரியம் இருக்கும்போது நம்மளை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கலாம், சிறுத்தைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கலாம். இப்போல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் தங்கள் பேனர் போடும்போது பக்கத்தில் சிங்கமும் சிறுத்தையும் போட்டுக்கிறாங்கல்ல, அதில் ஒரு பெருமை அவங்களுக்கு. ஆண்டவர் ஏன் சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சிறுத்தைக்கு ஒப்பிடாம உப்புக்கு ஒப்பிட்டார்? சொல்லுங்க. முழு சாரத்தையும் அது கொடுக்குது. ஓகே, வேற? அடிப்படையானது உப்பு, சுவையை கொடுக்குது, உணவுப் பொருளை பாதுகாக்குது. சாப்பாடு முக்கியம், அதனால ஆண்டவர் உப்பை சொன்னார். ஓகே, உப்பில்லா பண்டம் குப்பையில்ன்றதுனால உப்பு முக்கியமா இருக்குது. அது உருவாகிற, அவர் தூத்துக்குடிக்காரர், அவருக்கு தெரியல, உருவாகிற மெத்தடே வித்தியாசமானது. பாருங்க, உப்பு ஒரு பொருளோடு சேரும்போது அது சுவை தருகிறது. அது எதோடு சேருது? குழம்போடு சேர்ந்தா என்ன ஆயிடுது? ரசத்தோடு சேர்ந்தா, பொரியலோடு சேர்ந்தா, அது எதோடு சேருதோ அது என்ன ஆயிடுது? சுவையாயிடுது. நாங்கள் மாந்தோப்பில் மாங்காய் பறித்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு வச்சு மாங்காயை உடைச்சி தொட்டு சாப்பிடுவோம் பாருங்கள். அந்த காலத்தில் அந்த மாங்காய் புளிப்பு, ஆனால் உப்பு சேரும்போது என்ன ஆகிடுது? அது தனி டேஸ்ட் ஆகிடும் பாருங்கள். இப்போவே என்ன ஆகிடுது, அநேகருக்கு நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அது எதோடு சேருதோ அது என்ன ஆகிடும்? ருசி வந்துடும். ஒரு பொருள் கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜு கிடையாது. இப்போ சிக்கனை வாங்கி என்ன பண்ணுறாங்க, மட்டனை வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு ஒரு மாதம் கழித்து எடுத்து சமைக்கிறாங்க. சோத்திரம். அந்த காலத்தில் அது இல்லாததுனால உப்பு, அந்த மாம்சத்தில் உப்பை தடவி என்ன பண்ணுவாங்க,
காய் போட்டு வச்சுட்டாங்களன்னா, காய் போட்டு எடுத்து வச்சுட்டாங்களன்னா பல மாதம் ஆனால் கூட என்ன ஆகாது, கெடாது. மாம்சம் கெடாது இருக்கிறதுக்கு, பொருட்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு உப்பை பயன்படுத்தினார்கள். உப்பு மருத்துவ குணமுள்ளது. அது நமக்கு சுகமாக்குற. உங்களுக்கு தொண்டை புண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் என்ன சொல்கிறார், கொஞ்சம் சுடுதண்ணில் உப்பு போட்டு கொஞ்சம் கொப்புளிங்க, சரியாயிரும் இல்லையா? அப்போ உப்பு என்னது, மருத்துவம் உள்ளது. இத்தனை மகத்துவமும் குணம் கொண்ட உப்பு அதனுடைய தன்மையை இழந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அது வழி அருகே கொட்டப்படுவதற்கு பிரயோஜனம் அடைவே தவிர வேற எதுக்கும் பிரயோஜனப்படாது. அது என்ன வழி அருகே கொட்டப்படுறது? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சவக்கடல் என்ற அந்த கடல் பகுதியிலே, அந்த உப்பு நிறைந்த கடல் அது, அங்கே தான் உப்பு எடுப்பாங்க. உப்பு எடுக்கும்போது சில இடங்களிலே, சில பகுதியில் அங்கே இருக்கிற உப்பு அவங்களுக்கு அந்த சரியான பக்குவமாக இருக்காது. அதில் நிறைய மண், கல், சேறு, தூசி கலந்ததுனால அது உதவாது என்று சொல்லி அதெல்லாம் மூட்டை கட்டி எடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த எருசலேம் ஆலயத்துக்கு போகிற வழியில் அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா கொட்டிடுவாங்க. அல்லேலூயா. அங்கே போகிறவங்க வரவங்களெல்லாம் மிதிக்கப்படுவது தவிர வேறு எதுக்கும் அது பயன்படாது. ஏன் அது வழியில் கொட்டணும்னா, அந்த மழை காலத்தில் இந்த உப்பு மண் என்ன ஆகிடுமா, அது கிரிப்பாக இருக்குமா, நடந்து போகிறதுக்கு எப்படி இருக்குமா, கிரிப்பாக இருக்குமா. அல்லேலூயா. அதே சாரம் இருந்துச்சுன்னா எங்கே வைக்கிறாங்க, வீட்டில் அலமாரியில். சாரம் இல்லைன்னா ரோட்டில் கொட்டுறாங்க. அல்லேலூயா. மனிதர்கள் நடக்கக்கூடிய பாதையில் அது கொட்டி அதை பயன்படுத்துவாங்க. ஆமென். உப்புல 3 முக்கியமான குணங்கள் இருக்கிறது. ஒன்று, உப்பு சுவை தரும். உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று நம்ம முன்னோர்கள் பலவர். அதுபோல் விசுவாசிகள் இல்லாத இந்த உலகம் ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தா உப்பில்லாத உலகம். விசுவாசிகள் இல்லைன்னு வச்சுக்கோ, உலகத்தில் உப்பில்லாத பண்டம் எப்படியோ அப்படிதான் இந்த உலகம் மாறி போயிடும். காரணம் என்னன்னா, விசுவாசிகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அன்பை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமென். சமாதானத்தை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க, நாகரிகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமென். நம்ம தான் உலகத்திற்கு ஆண்டவர் உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறார். நம்மிடத்திலிருந்து இந்த உலகம் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். ஆமென். ஆனால் இன்னைக்கு மக்கள் புறஜாதிகாரர்கிட்ட கற்றுக்கொள்ள நினைக்கிறாங்க. அவங்களாண்ட ஒன்றும் இல்லைங்க, அவங்க ஜீரோ. இல்லையா? கிறிஸ்தவர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமே நமக்கு. எப்படி இருந்தாங்க? குறிப்பிட்ட இன மக்கள் தான் படிக்க முடியும். அவனுக்கு கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு வச்சு அவங்களுக்குள்ளே பிரிவினை வச்சு சில பேர் படிக்கவே முடியாத படிக்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சரியான முறையா? தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரே நேசின்ற உபதேசம் இங்கே வந்த பின்னாடி தான் எல்லாருக்கும் கல்வி வேண்டுன்ற அறிவை அடைந்தார்கள். ஆமென். பெண்களுக்கு கல்வி கிடையாது, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பேது. எவ்வளோ அழகான ஸ்லோகம். கிறிஸ்துவம் இந்தியாவுக்கு வந்த பின்னாடி தான் பெண்களும் கல்வி கற்று இன்றைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிக மதிப்பெண் எடுக்கிறார்கள். ஆமென். உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு. கணவன் மரிச்சா மனைவியும் அந்த அதே நெருப்பில் போட்டு சாம்பல் ஆக்கி விடுவார்கள். கிறிஸ்துவ இந்த உலகத்தில் வந்துதான் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சா அது முடிஞ்சு, இவங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, மறுமணம் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை என்று சொல்லி அவளை வாழவும் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய வழியும் கிறிஸ்துவம் கற்றுக் கொடுத்தது. அப்படின்னா நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும், உலகத்திற்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் உப்பாக இருக்க வேண்டும். நாம் இல்லை என்றால் ஒரு சாரமில்லாத உணவை போல ஒரு சாரமில்லாம உலகமாய் மாறி போகும். ஆமென்.
நாம் உலகத்திற்கு உப்பாக மாற வேண்டும் என்றால் விசுவாசிகளின் வார்த்தை சுவை உள்ளதாக இருக்க வேண்டும். சில சமயத்தில் நாம் தீர்ப்பு செய்கிறவர்களாக பேசுகிறோம், மற்றவர்கள் இருதயம் காயப்படத்தக்கதாக பேசுகிறோம். ஆனால் தேவன் எப்படி நாம் ஜனத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க, நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துற, பேச, கொள்ள, உட்கார, எந்திரிக்க, நடக்க, உடுத்த, எல்லாமே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நாம் எப்படி நம்ம வாயின் வார்த்தைகள் இருக்கணும்னா, கொலோசியர் 4:6 எடுத்து வாசிங்க. நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்திருந்தாயும் உப்பால் சாரமேறினதாயிருப்பதாக. மற்றவங்களை தீர்ப்பிட வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக நமக்கு இல்லாதபடி கிருபையுள்ள வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் கிருபை நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக. இயேசுனுடைய போதனையை கேட்கறதுக்கு அவ்வளவு ஜனங்கள் வருவார்களா. பரிசேயர்களுடைய போதனையை கேட்டு கேட்டு அவங்க சலிச்சு போயிட்டாங்க. அவங்க குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்க பிரசங்கத்தில் என்னது? குற்றப்படுத்துகிற பிரசங்கம். இயேசுனுடைய பிரசங்கம் கிருபை நிறைந்ததா இருந்தது. அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அவ்வளோ ஜனங்கள், இரவும் பகலும் 3 நாள் வெறும் பிரசங்கிக்கிறா, ஜனங்களும் கேட்குறாங்க பாருங்க, சோர்வு இல்லாமல். கிறிஸ்தவர்களாகி நாம் மற்றவர்களோடு பேசும்போது மற்றவர்கள் இருதயம் காயப்படாமல் கிருபையுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். நமக்கும் மற்றவங்களுக்கும் பேசுறது வித்தியாசம் இருக்க வேண்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு இறங்குறாரு, அடுத்து உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததுன்னா அவர் நாகரிகம் இல்லாமல் பேசியிருக்கலாம், மற்றவர்களை காயப்படுத்தி பேசியிருக்கலாம், மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசியிருக்கலாம். அடுத்து நாம தான் பேசுறோம்னா நம்ம வார்த்தை வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஒரு யாரையா கிறிஸ்துவனா இவ்வளோ நாகரிகமாக பேசுகிறாரே? அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நாம் தான் உலகத்திற்கு உப்பு. உலகத்திற்கு நாம் தான் பேச கற்றுக் கொடுக்க வேண்டும். பக்கத்தில், நாம் தான் உலகத்திற்கு உப்பு, நாம் தான் மற்றவர்களுக்கு பேசவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். உடுத்த மட்டுமல்ல, ஆமென். கோமணம் கட்டிட்டு இருந்தோம், பேண்ட் போட வச்சுட்டோம், அது பெரிய விஷயம் இல்லை. பேசவும் நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். அடுத்ததாக, நம்மால் நம்பிக்கை, மற்றவர்கள் நம்பிக்கை பிறக்க வேண்டும். நாம் ஒரு வார்த்தை சொல்றோம்னா, உடைந்த மனங்கள் குணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நறுங்குண்டவர்களுக்கு, அது எடுங்க, வாசங்க எடுங்க, ஏசையா வாருங்க, எடுங்க. வாசிங்க. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணி ஜனத்தின் இடத்துல ஊழியத்துக்கு அனுப்புறார். எப்படியா? துயரப்படுகிறவர்களுக்கு, அது வசிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தையும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம். போது இருங்க, நாம பேசும்போது இருதயம் காயப்பட்டவர்களுக்கு என்ன ஆகணும்? ஆறுதல் உண்டாகணும், காயம் கட்டணும். ஒரு சமாரியன் எரிகோவிலிருந்து என்ன பண்ண, ஒருத்தர் எரிச்சல் எரிகோ ஒருத்தரை
வழி அருகே என்ன பண்ணுறான், வழியில் என்ன பண்ணுறான், கல்லற்கையில் அகப்படுறான், காயப்படுறான், எல்லாம் ஒதுங்கி போயிட்டாங்க. சமாரியான என்ன பண்ணாராம், காயம் கட்டினாராம். அல்லேலூயா. ரசத்தை வார்த்து காயங்கள். அதே போல் இந்த சமுதாயம் ஒருத்தரை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் சீரியல் பார்த்துருக்குறீங்க? அவங்க கன்னிங்காவே இருப்பாங்க, அப்படி தானே? கன்னிங்கா. இவங்க அவங்கள குற்றப்படுது, அவங்க இவங்கள குற்றப்படுது, அவங்கள அவமானப்படுது, அவங்க இவங்கள அவமானம், ஒரே வாராக இருக்கும். அப்படி தான் உலகம் இருக்குது. உலகத்தில் என்ன இருக்கோ அதை தான் காட்டுறாங்க. ஆனால் தேவ ஆவியை பெற்ற நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும். பக்கத்தில் தேவ ஆவியை பெற்ற நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்கள் காயங்களை கட்ட வேண்டும். ஆமென். கிறிஸ்து மேலே இந்த அதே அபிஷேகம் தான் உங்கள் மேலே இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, கிறிஸ்து மேலே இருந்த அதே அபிஷேகம், அதே ஆவியானவர் தான் உங்கள் மேலே இருக்கிறாங்க. உங்கள் வார்த்தை மற்றவர்களை காயம் கட்டக்கூடியதாக இருக்கணும். இரண்டாவதாக, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. போதும். அல்லேலூயா. உடைந்த மனதை குணப்படுத்துகிற வார்த்தைகளா. ஒருத்தர் தற்கொலை எண்ணத்துக்கு நேராக இருக்கிறார். எதுக்கு வாழணும்? அவர் வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லாத இருக்கலாம், சமாதானம் இல்லாத இருக்கலாம், ஒரு விரக்தியின் விளிம்புக்கு வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அந்த தற்கொலை எண்ணங்கள் மாறி வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பெற்று வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்குள் வரணும். ஆமென். ஒரு சாரமில்லாத, ஒரு சுவையில்லாத ஒரு ரசம், ஒரு குழம்பு, ஒரு பதார்த்தம் உப்பு சேர்ந்த உடனே சுவை ஆகிறதை போல நீங்கள் ஒருவரை சந்திக்கும் போது அவர் மனம் உடைந்தவராக தற்கொலை எண்ணம் உள்ளவராக இருக்கிறார் என்றால் உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய ஆறுதல்கள், உங்களுடைய தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகள், உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தைகள், கொடுக்கிற ஆலோசனைகள் அவர் முடிவை மாற்றி மரிக்க வேண்டும் என்று நினைத்தவர் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு சாவலான்னு நினைக்கிறவர் இன்னைக்கே செத்தரலான்னு முடிவு கட்டிடக்கூடாது. அல்லேலூயா. நாளைக்கு சாவலான்னு நினைச்சிருந்தவர் நம்மளை சந்திச்ச உடனே இன்னைக்கே செத்தரலாமான்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம வார்த்தைகள் மற்றவர்கள் நம்பிக்கை கொடுக்க, தேற்றக்கூடியதாக, ஆற்றக்கூடியதாக, ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:20 எடுத்து வாசிங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துனுடைய ஸ்தானாதிபதிகள். இயேசு இந்த பூமியில சரீரத்தில் இல்லை, நானும் நீங்களும் சரீரத்தில் இருக்கிறோம். அவர் சார்பாக அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்கள். என் இயேசு இந்த சரீரத்தில் இல்லை. அவர் 33.5 வருஷம் இருந்தார். இப்போ அவர் சரீரத்தில் இல்லை. அவர் சார்பாக, அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் சார்பாக நான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய ஸ்தானாதிபதிகளாயிருக்கிறோம், அவருடைய பிரதிநிதியாயிருக்கிறோம். யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. அல்லேலூயா. இந்த சீரியல் எல்லாம் ரொம்ப வில்லங்கமாக பண்ணிட்டு இருப்பாள். அவ பேர் என்ன? என்னமோ அக்கான்னுவாங்களே. சொர்ணாக்காவுக்கு பிரதிநிதி ஆகிடக்கூடாது. பக்கத்தில் சொர்ணாக்காவுக்கு பிரதிநிதி ஆகிடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியாக நீங்கள் இருக்கணும். ஆமென். ஏன் டிவி பார்க்கக்கூடாது? சொர்ணக்கா ஆவி உனக்குள்ளே வந்துடும். எதை நீ பார்க்குறியோ, எதை ரசிக்கிறியோ அந்த ஆவி உன்னை ஆட்கொள்ளும்.
டிவிக்கு எதிரானவர்கள் அல்ல, சினிமாவுக்கு எதிராக சீரியலுக்கு சபை எதிரானது அல்ல. நாம் ஒரு காரியத்தை உன்னிப்பாய் பார்க்கும்போது அது நம் மனதை கவர்ந்து விடும். அதே போல் நாம் செய்ய ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம், நடக்க ஆரம்பிப்போம். நாம் யாருடைய பிரதிநிதிகள்? கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகள் என்றால் யாரை போல இருப்பாங்க? இப்போ அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் சார்பாக நம்ம சபைக்கு ஒருவர் வரார். அவர் ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? சத்தமாக யாராவது மைக்கில் சொல்லுங்க. கோட்டு போட்டிருப்பாரு, ஷூட் போட்டிருப்பாரு, அப்புறம் டை கட்டிருப்பாரு, ஷூ போட்டிருப்பாரு. ஏன்பா அந்த நாடை பேர் சொன்னதுமே கோட்டும் ஷூட்டும் போட்டிருப்பாரு, டை கட்டியிருப்பார், ஷூ போட்டிருப்பாருன்றீங்க. சரி, வேற ஒரு நாடு சொல்லலாம். எந்த நாடு சொல்லலாம்? ஒரு தமிழ்நாட்டுக்காரர் வர்றார். நம்ம தான் தமிழ்நாட்டுக்கு தனி கல்ச்சர் வச்சிருக்கிறவன். தமிழ்நாட்டுக்காரர் வர்றார். அன்னைக்கு மாட்டு பொங்கல், ஸ்டாலின் சார்பாக நமக்கு வாழ்த்து சொல்ல வந்துறார் ஒருத்தர். ஸ்டாலினுடைய ரைட் ஹேண்ட் வர்றாருங்க. அவர் எப்படி வருவார்? வேட்டி கட்டியிருப்பாரு, சட்டை போட்டிருப்பாரு, துண்டு போட்டிருப்பார். இப்ப நீங்க இயேசுனுடைய பிரதிநிதினா எப்படி இருப்பீங்க சொல்லுங்கப்பா? அவர் மேல என்ன ஆவி இருந்தது? என்ன வாசிச்சா? திரும்ப வாசிங்க. நீங்க அது நான் பிரசங்கத்தோடு ஒன்றிச்சு கரெக்டா வாசிக்க மாட்டேன். நீங்க அவர் காயம் கட்டுகிறவராக இருந்தார். வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். பாருங்க, கிறிஸ்து மேல பிதாவாகிய தேவன் வைத்த ஆவி அபிஷேகம் என்ன? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். ஏன்? சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பாவிகள், ஆயக்காரர்கள் எல்லாம் இயேசுவாண்ட ஓடி வந்தாங்க தெரியுமா? ஏன்னா சமுதாயங்களை குற்றப்படுத்தி பாவின்னு சொல்லி அவங்களை குற்றப்படுத்தி வச்சிருந்து. ஆனால் அவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டார்னு அப்படின்னா என்ன? அவர் பிரசங்கம் அவங்களுக்கு என்னவா இருந்திருக்கு? ஆறுதலாக இருந்திருக்கு. உங்களுக்கு மன்னிப்பு உண்டு, நீங்களும் நித்திய ஜீவன் அடையலாம், கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார், மறுவாழ்வு உண்டு. கிருபையுள்ள வார்த்தைகளை பேசும்போது அந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக இருதை நொறுங்குண்டல் காயங்கட்டுதலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. பிசாசில், அறியாமை இருள, பலவிதமான மூட நம்பிக்கையில் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். ஆமென். நீ எந்த சாபத்தில் எந்த நோயில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஆமென். அநேக வியாதிஸ்தரை குணமாக்கினார். அநேக பிசாசில் இருந்தவங்களை என்ன பண்ணார்? விடுவித்தார். ஆமென். அவருடைய பிரதி ஒரு ஒரிஜினல் இருக்குன்னா ஜெராக்ஸ் பட்டா எப்படி இருக்கும்? ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அப்போ இயேசு காயப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஆறுதல். கட்டுண்டவர்களை விடுதலை ஆகி. அப்புறம் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பவுல் சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். அவர் மாம்சத்தில் இல்லை, அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். நாங்கள் மாம்சத்தில் ஒரு பிரதிநிதிகளாக வந்து நிற்கிறோம். ஆமென். ஏன் கிறிஸ்தவங்கள்னா உலகம் சாரம் இல்லாத இதற்கு போயிடும்னாக்க, இயேசு மட்டும்தான் அன்பின் உபதேசத்தை கொடுத்தவர். ஆமென். அன்பில்லாத உலகம் குப்பையில் தான் போடணும். ஆமென். பணம் இருந்தும் செல்வம் இருந்தும் எல்லாம் இருந்தும் அன்பில்லைன்னா என்ன ஆகும்? வேஸ்ட்டு தான். ஆமென். அன்பு தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு உதவும்.
அந்த அன்பை போதிக்கிற நபர்கள் தான் நானும் நீங்களும். அன்பு போதிக்கிறீங்களா? பக்கத்தில் அன்பு போதிக்கிறீங்களா? உங்கள் வாயில் கிருபை உள்ள வார்த்தை வருதா? நீங்கள் காயம் கட்டுறீங்களா? மற்றவங்களை ஆறுதல் அடைகிறாங்களா? நீங்கள் கிறிஸ்துக்கு பிரதிநிதியாக இருக்கிறீங்களா? இயேசு அந்த நம்பிக்கையில், அந்த பார்வையில் தான் சொல்றாரு, நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க. நம்மால் உலகம் மாற்றப்பட வேண்டும். ஆமென். உப்பு உணவுக்குள் போனா அது தெரியுமா? உப்பு சாம்பாரில் போட்டீங்க தெரியுமா? தெரியாது. ஆனாலும் அதனுடைய சுவைத்தன்மை என்னாகும்? நாக்கில் வைக்கும்போது தெரியும். நம்மை நாமே பெருமைப்படுத்த தேவையில்லை. என்னால் தான் இதெல்லாம் மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம மிஷினரிகள் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அவங்க அன்பினால். அவங்களெல்லாம் யாரும் பெருமை பாராட்டிக்கவே இல்லை. ஆனால் நம்மால் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் நம் மூலமாக மாற வேண்டும். அதற்கு தான் சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அதனால தான் ஒவ்வொருத்தர் கையில் ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்கணும். ஏன் பிரதர் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் போய் மற்றவர்களை சந்திச்சாதான் அவங்க வாழ்க்கை மாறும். பக்கத்தில் நீங்கள் போய் மற்றவர்களை சந்திச்சாதான் அவங்க நீங்கள் சந்திக்காது இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாற போகிறதே கிடையாது. வேணா அவங்க கூரை வீடு இருந்தவங்க இப்போ மாளிகை வீடு கட்டலாம், வேலை இல்லாதவங்க வேலையில் கல்யாணம் கட்டலாம், குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்கள் போய் எப்போ சந்திக்கிறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு உண்டாகும். ஆமென். ஏன்னா நீங்கள் யாரு? ஸ்தானாதிபதி. இயேசு என்ன சொன்னார்? உங்களை உப்பு. நீங்கள் மற்றவங்களை போய் சந்திக்கும் போது அவங்க வாழ்க்கையில் என்னவே உண்டாகும்? சுவை உண்டாகும், சாரம் உண்டாகும். அல்லேலூயா. உப்பு, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு, உப்பு தாகத்தை உண்டாக்கும். உப்பு என்னத்தை உண்டாகும்? உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணுன்றது பழமொழி. ஏன்னா உப்பு ஒரு தாகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களை இயேசுவாண்ட இழுக்கத்தக்கதாக காணப்படும், கவரத்தக்கதாக காணப்படும். எப்படி? நம்மளுடைய சாட்சி வாழ்க்கையின் மூலமாக. மத்தேயு 5:16 வாசிங்க. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது. நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு ஜனங்கள் இயேசுவை வரணும். 12 பேரு உலகத்தையே கலக்கினாங்க. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க. 12 பேர் தான். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எவ்வளோ இருப்பாங்க? உலகத்திலே மெஜாரிட்டி யார் தான்? ஏன் ஜனங்க மாற்றம் அடையல? 12 பேர்னால அவ்வளோ ஒரு எழுப்புதல் வந்தது. இத்தனை கோடி மக்கள் இருந்து ஏன் எழுப்புதல் வரல? இன்றைக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு சிறு பிள்ளைகளை வைத்து விபச்சாரம் பண்ணவனுடைய பேர் என்ன? அவனுடைய பேர் என்னப்பா? ஸ்டீஃபனா? எப்சனா? பாருங்க, பெரிய குற்றங்களை செய்கிறவங்க யாரா இருக்காங்க? கிறிஸ்தவங்களா இருக்காங்க. உலகத்திற்கு உப்பா இருக்க வேண்டியவர்கள் ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழும்போது எப்படி உலகத்தை நாம் மாற்ற முடியும்? உலகத்திற்கு உப்பாக நாம் மாற முடியும். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடக்கை, நம்மளிடத்து காணப்படுகிற அன்பு, நம்ம மற்றவர்களை மன்னிக்கிற குணம்,
ஒரு மிஷினரியையும் அவங்க 2 பிள்ளைகளையும் ஜீப்பில் வச்சு கொளுத்திட்டாங்க. அவங்க மனைவி கிட்ட கேட்குறாங்க, இந்த கொடூரக்காரருக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கிறிஸ்து என்ன மன்னித்ததை போல நான் என்ன பண்ணுறேன்? அவளை ஆச்சரியப்பட்டுட்டாங்க. உலகமே அதிரி போச்சு அந்த ஒரு வார்த்தையில். கண்ணு முன்னாடி தன் கணவனு தன் பிள்ளைகளை எரித்தவர்களை அவளை தூக்குல போடணும், துடிக்க அவங்களையும் கொல்லணும், இதே போல் அவங்களையும் எரிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லாமல் கிறிஸ்து என்ன மன்னித்ததை போல நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்ல அதிரிட்டாங்க. நான் சொல்லுவேன், அந்த அம்மா தான் உண்மையான உப்பு. கரங்களை தட்டி சொல்லுங்க, உண்மையான உப்பு, இயேசு எதிர்பார்க்கிற உப்பு, இயேசுனுடைய ஸ்தானாதிபதி நிச்சயமாலுமே அந்த அம்மா தான். எங்கேயோ ஒருத்தர் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் அந்த அம்மாவை போல மாறணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு, நம்ம ஒவ்வொருவரும் அந்த அம்மாவை போல மாறணும். ஆமென். மூன்றாவதாக, கிறிஸ்தவன் எப்போது தன் சாரத்தை இழக்கிறான்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ரொம்ப அழகாக ஏற்றுக்கொள்ள, குடிப்பழக்கத்தை விட்டுறான், தன்னுடைய ஊதாரித்தனத்தை விடுறான், கட்டிங் மாறுது, ட்ரெஸ் மாறுது, எல்லாம் மாறுது. அழகாக தான் ஆண்டவருக்குள்ளே வருகிறான். அழகாக தான் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறான். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறான், கிறிஸ்துவை போல வாழுகிறான். நாட்கள் ஆக 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 சில பேருடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. எதனால? இந்த உலகத்தோடு அவங்க சமரசம் செய்து கொள்வதனால. ஆமென். ஒரு காலத்தில் எந்த காரியத்தை வெறுத்தாங்களோ அதே காரியத்தை திரும்பமா என்ன பண்றது? ஏற்றுக்கொள்வதனால. வாசிங்க ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணம் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், யாரெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இதை நான் வெறுத்தேன், இதை பாவம் நான் விட்டேன், ஆனால் இப்போ நான் அதை செய்கிறேன்னு சொல்கிறீங்க, தைரியமாக எழுமின்னு சொல்ல முடியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் சரியில்லை, நான் விட்டேன், ஆனால் இப்போ அதை நான் செஞ்சிட்ருக்கிறேன். யாரெல்லாம் எதெல்லாம் நினைக்கிறீங்க? சரி, மற்றவங்க மேலே சொல்லும், மற்றவங்களை குற்றப்படுத்துறது நமக்கு ரொம்ப ஈஸி இல்லை. கிறிஸ்தவர்கள் ஆரம்ப நாட்கள் இதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் போக போக அதே செய்ய ஆரம்பிக்கிறான்ற காரியங்கள் என்னென்ன? உப்பு ஏன் சாரம் இல்லாது போகுது தெரியுமா? அதுக்குள்ள கல், மண், தூசி சேரும்போது அது என்னவாயிடுது? சாரம் இல்லாமல் போயிடுது, அது உதவாததாக போயிடுது. உலகத்தின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், இது தேவனால் உண்டானதல்ல, இது உலகத்தினால் உண்டானது, சாத்தானால் உண்டானது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமைகளும் நமக்குள்ள வர 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 நாம் என்னவாக மாறுகிறோம்? சாரமற்றவர்களாய் மாறுகிறோம். ஆனால் ஆரம்பத்தில் வெறுத்தில், நான் அதை பார்க்க மாட்டேன், நான் இதை கேட்க மாட்டேன். நான் கம்பெனியில் உட்காந்துட்டு இந்த டீ டைம்லலாம் உட்காந்துட்டு ரொம்ப வல்கராக பேசிகிட்டு இருப்பானுங்க. நான் தெரியாமல் அந்த கூட்டத்துக்குள்ளே காப்பி வந்து டீ எடுத்துகிட்டு இந்த வாங்கிட்டு நானும் போயிட்டு அங்கே நிற்பேன். அவனுக்கு பேசுகிறத பார்த்துட்டா பேசாமல் நவுந்துருவேன். அல்லையா, அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருப்பானுங்க. போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, ரசிக்கப்பட்ட புதுசில் அந்த படம் போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அப்படியே திரும்பணும், ஏசப்பா சோத்திரம், ஆண்டவரே கண்ணை பரிசுத்தமாக்கும், இப்படியெல்லாம் ஜெபித்தது உண்டு. யாருக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் இருக்குல்ல?
இப்போ அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறீங்களா? பக்கத்தில் இப்போ அந்த ஆரம்பத்தில் இருந்திருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறீங்களா? கையை பிடிச்சு கேளுங்க. ஏன் சாரம் இல்லாமல் போனோம்? ஏன் வல்லமை இழந்தோம்? ஏன் கிருபை இழந்தோம்? ஏன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போனோம்? தெரியுதா? பக்கத்தில் போய்க்கலாம். ஏன் தெரியுதா? உப்புல கல்லும் மண்ணும் தூசி சேரும்போது சாரம் இழக்கிறது போல உலக பாவங்கள், உலக காரியங்கள் நமக்குள்ள வர 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 நம் தெய்வீக தன்மையை இழந்து போயிட்டோம். ஆமென். தேவனோடு தொடர்பை நாம் முறித்து கொண்டதினால், தொடர்பை நாம் குறைத்து கொண்டதினால நம்ம சாரத்தை இழந்து போனோம். ஆமென். வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அல்லேலூயா. இயேசு சொல்ல, நான் தான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தாதான் நீங்கள் நல்லா கனி கொடுப்பீங்க. இதுக்கு என்ன ஓமை சொல்லுங்க? என்ன, எதுக்கு இது இப்படி சொல்றாரு? அவர் திராட்சை செடி, நம்ம கொடிகள்னா எதுக்கெல்லாம், எதை குறித்து அவர் சொல்றாரு? நம்ம எப்பெல்லாம் செடியாக கிறிஸ்துவோடு கொடியாக நாம் இணைகிறோம்? ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, சபைக்கு கூடி வருதல், கிறிஸ்துவை குறித்து சம்பாதிக்கும் போது, கிறிஸ்துவை குறித்து போதிக்கும் போது, அவருடைய சிந்தனையில் இருக்கும் போதெல்லாம் நாம் யாரோடு இணைந்து இருக்கிறோம்? இது துண்டாயிடுச்சு. இரவு ஜபத்துக்கு வர முடியும், ஆனாலும் என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. வியாழக்கிழமை ஜபத்துக்கு வர முடியும், ஆனாலும் வர்றதில்லை. அதிகாலையில் எழுப்பி கூகுள் மீட்டில் கலந்துக்க முடியும், ஆனாலும் கலந்துக்கிறது இல்லை. இதுக்கு கொடியிலிருந்து, செடியிலிருந்து கொடிக்கு சாரம் போகுமா? சத்து கிடைக்குமா? அதனால கனி கொடுக்குமா? பக்கத்தில் கேளுங்க. இந்த வருஷம் நீங்கள் எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணீங்க? கனின்றது அதானப்பா. கனின்றது என்னப்பா? சரி, எத்தனை பேர் சுவிசேஷம் சொன்னீங்க? கேளுங்க பக்கத்தில். என்ன பார்க்காத திருன்னு என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த ஆண்டில் சுவிசேஷம்? நீங்கள் கிறிஸ்துவர், பைபிள் எடுத்துகிட்டு வரீங்க, பிரசங்கம் கேட்குறீங்க, கை தட்டுறீங்க, பார்த்தாலே தெரியுது நீங்கள் கிறிஸ்துவர், இயேசுனுடைய ஸ்தானாதிபதிகள், கொடியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. ஆனால் கனி வேணுமே. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? உங்கள் மூலமா எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? பிரிந்த குடும்பம் எத்தனை பேர் இணைந்தது? எத்தனை பேர் சாக போலான்னு நினைச்சவங்க வாழலான்ற நம்பிக்கை கொண்டார்கள்? எத்தனை பேரில் பிசாசிலிருந்து விடுதலை பெற்றார்கள்? எத்தனை பேர் நோயிலிருந்து சுகமானார்கள்? எத்தனை பேருக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்து நல்ல வழியிலே வந்தார்கள், தீய வழியிலிருந்து? இதுதானே கனி. ஏசு அதுதானே. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மேலே தன் அபிஷேகம் வைத்தா அவர் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிறவர்களாகவும் சிறப்பட்டவர்களை விடுதலையாக்குறவர்களாகவும் இருதயில் நொறுங்குண்டவர்களே காயம் கட்டுறதில்லை. அவருடைய ஸ்தானாதிபதிகள் நாம். அதானே? ஏன் முடியல நம்மளால? பக்கத்தில்
இயேசுவால் முடிஞ்சது, நம்மளால் ஏன் முடியல? அவர் காயங்கட்டினார், விடுதலை ஆக்கினார், எல்லாமே பண்ணார் இல்லையா? நம்மளால் ஏன் முடியல? வேத சொல்ல அவர் அதிகாலை இருட்டோடு என்ன செய்தாரா? சத்தமா, இதாவது சத்தமா சொல்லுங்கப்பா. இருட்டோடு செவித்தார். இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் 12 வயசுல ஆசாரியர்களுக்கு போதிக்கிறார். யாருக்கு? வேதத்தை கற்று தேர்ந்தவர், கரசி குடிச்சவங்களுக்கு அந்த சத்தியத்துக்கு அது இல்லை அர்த்தம் இதுதான் போதிக்கிறார் இல்லையா? அவர் மனிதனாக வந்தார், நம்மை போல அவரும் படித்துதான் அறிந்து கொண்டார். புரியுதா? படித்துதான் அறிந்து கொண்டார். அப்படின்னா அவர் நன்றாக படித்திருப்பார். அவர் சொல்றாரு, என்னை குறித்து எழுதியிருக்கிறது நிறைவேற வேண்டும். அப்போ வேதத்தில் இருக்கிற அக்கு வேற ஆணு வேற என்ன பண்ணி இருக்கிறார்? எல்லாம் அறிந்து கொண்டார். அவர் ஒரு வல்லமையோடு வரல, எல்லாத்தையும் விட்டு வந்தார். பரிசுத்தாவி பெறும்போது அவர் வல்லமையை பெற்றுக்கொண்டார். அதுக்கு பின்னாடி தான் அவர் என்ன பண்ணார்? அற்புதங்களை செய்யவும், அதிசயங்களை செய்யவும், காயங்கட்டவும், விடுவிக்கவும் தொடங்கினார். யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? அப்போ அவர் மேலே இருந்த ஆவி வேற, உங்கள் மேலே இருக்கிற ஆவி வேறையா? இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அப்போ அவர் எப்படி கனி கொடுத்தாரோ அதே போல் உங்களால் என்னால் கனி கொடுக்க முடியுமா? முடியாதா? இல்லை பிரதர், அவர் மேலே இருந்த ஏ கிளாஸ் ஆவியானவர் எங் மேலே இருக்கு பி கிளாஸ் ஆவியானவர். அப்படி எதனா டிஃப்ரெண்ட் இருக்குதா? எல்லாம் ஒன்று தான். ஒன்றே ஒன்று தான், எங்கேயோ மிஸ் ஆகுது. அது என்ன சொல்லுங்க? அவர் இயேசு பிதாவோடு இணைந்து இருந்த அளவுக்கு நான் இணைந்தில்லை. அவரு இணையலாம்பா. மனுஷர்கள் நம்மளால இணைய. பேதுரு யாரு? பவுல் சொல்றார், அவன் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு திரிகிறத போல என்னாலும் கூட்டிட்டு திரிய முடியாதான்றாரு. அவருக்கு பாரு, இவரு பிரம்மாச்சாரி, அவர் பேதுரு பொண்டாட்டி பிள்ளை, அவர் மேல ஒரு கண்ணு இல்லையா? அவ்வளோ பேர் குடும்பஸ்தனே நடந்து போகும்போது என்ன நடக்குது? அற்புதம். அவர் பிரசங்கம் பண்ணது 3000-5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அப்ப பேதுரும் என்ன பண்ணி இருக்கிறாரு? செடியோட இணைந்திருக்க. அவர் சொல்றாரு, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேதத்தை தியானிப்பதிலுமே என்று வேறொன்றத்திலும் நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோன்றார். நம்ம எவ்வளோ நேரம் வேதத்தை தியானிக்க ஜபிக்கிறோம், எவ்வளோ நேரம் மற்ற டிவி பார்க்குறது, மற்ற வீணான நேரத்தில் செல்ஃபோனை நோடத்தில் நேரத்தை செலவழிக்கிறோம். அன்பு சகோதரா, உன் கண் திறக்கப்படுவதாக. நீ சாரமற்று போனது காரணம், நீ தேவனை விட்டு நீ தூரமாக இருக்கிறாய். பக்கத்தில் கைப்பிடிச்சு உன்னை நீயே ஏமாற்றிக்காத. நீ சாரமற்றது காரணம், தூரமாக. உப்பு பார்த்தீங்களன்னா, சாரமற்று போன உப்பும் உப்பு மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும்? ஆனால் அதில் ருசி இருக்காது. ஏன்னா அதில் நிறைய கலப்படம் வந்துருச்சு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் மாதிரியே இருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்தவனுடைய தன்மையை இழந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. மீண்டும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். பக்கத்து மீண்டும் வரக்கூடிய இரவு ஜபத்தில் பார்ப்போம் எந்த அளவுக்கு உங்களை புதுப்பிச்சுக்கிட்டீங்க. நாளைக்கு அதிகாலை ப்ரேயரில் பார்ப்போம் அத்தனை பேரும் அட்டன் பண்ணுறீங்களான்னு. எத்தனை பேர் கையில் செல்ஃபோன் இருக்குது? எல்லாருமே கலந்து கொள்ள முடியும். அப்போ நாளைக்கு அதிகாலை ப்ரேயரில் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு செடியோடு கிளைகள் இணைகிறது என்று. அல்லேலூயா. உலகத்தான் அதிகாலையில் எந்திரிக்கிறான். ஏன்னாக்க அதிகாலையில் தான் ஆசீர்வாதம். வேதம் சொல்ல காலைதோறும் கர்த்தருடைய கிருபை. ஆனால் இவ்வளவு தெரிந்திருந்தோம், அதிகாலையில் ஆண்டவர்கிட்ட இருந்து கொடியாக நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாதானே நீ கனி கொடுக்க முடியும். காலையில் நல்லா தூங்குறியே, எப்படி கனி கொடுக்க முடியும்? ஆமே. கர்த்தர் நல்லவர். நான்காவதாக
சாரம் உள்ளவர்களாய் நிலைத்திருப்பது எப்படி? ஆமே, இது வரைக்கும் எப்படி நாம் சாரத்தை இழந்து போனோம்னு பார்த்தோம் இல்லையா? எதனால இழந்தோம்? தொடர்பற்று இருப்பதினால் சாரம் இல்லை. கொடியோடு செடியோடு கூட கொடியாக நாம் என்ன பண்ணணும்? இணையணும். ஓகே, சாரம் உள்ளவர்களாய் நிலைத்திருப்பது எப்படி? அக்கினியினால சாரம் ஏற்றப்பட வேண்டும். எதனால? வாசிங்க, மார்க் 9:49. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு. மார்க் 9:49. எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். இன்னொருத்தர் வாசிங்க. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். ஆமென். அக்கினி அபிஷேகம் உங்க மேல வரும்போது, பரிசுத்தாவியானவர் வரும்போது, நீங்க சாரமுள்ளவர்களாய் மாறிடுவீங்க. ஆமென். 12 சீசர்களும் பயந்து போய் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. மறுதளிச்சிட்டாங்க, இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. அவர் உயிர்த்தெழுதல நம்பலை. ஒரு அம்மா போய் பார்த்துட்டு வந்து சொல்லுது, இயேசு உயிரோடு இருக்கிறார், எழும்பிட்டார். நான் விரலை விட்டாலே நான் நம்ப மாட்டேன்றான். விசுவாசம் போயிடுச்சு, சாரமற்று போயிட்டாங்க. அவங்க விட்டு வந்த தொழிலை செய்யறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? வலையை தூக்கி தோல் மேலே போட்டுட்டு நாய் கக்கினதை தின்கிறத போல கிளம்பிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்படிதானே? சாரம் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் 50வது நாள 40வது நாள் பரமேறினார். 50வது நாள் பரிசுத்தர் இறங்கினார். 50வது நாள் அக்னிமயமான ஆவியானவர் வந்த உடனே சாரம் ஏறிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. யாருக்கு பயந்தாலும் அவங்க முன்னாடி சொல்றாங்க, இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவனை எழுப்பினார், அவர் உயிரோடு இருக்கிறார், நாங்கள் சாட்சிகள். ஆமென். பக்கத்தில் பார்த்து கைப்பிடி. நாம சாரம் ஏறணும்னா அபிஷேகம் வேணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. போதும். வில்லியம் கேரி எத்தனை பேர் நீங்க படிச்சிருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இதெல்லாம் தான் பண்ணணும், பார்க்கணும். அல்லேலூயா. நிறைய சீரியல் பார்க்கறதுக்கு விரும்புகிறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்படிப்பட்ட யூடியூபில் போயிட்டு மிஷினரிகள் என்ன சரித்திர வாழ்க்கை வரலாறுன்னு போட்டால் இதெல்லாம் வரும். இதெல்லாம் படிக்க தான் நமக்குள்ள சாரம் ஏறும், நமக்குள்ள அக்னி இறங்கும், அபிஷேகம் இறங்கும். புரியுதுங்களா? மனுஷன் எதை பார்க்குறானோ எதை கேட்குறானோ அப்படியா மாறுறான். பக்கத்தில் எதை பார்க்குறானோ எதை கேட்குறானோ அப்படியா மாறுறான். நம்ம சாரம் ஏற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட இதை பார்க்கணும். யூடியூபில் போய் வில்லியம் கேரி ஸ்டோரி அப்படின்னு போடுங்க, அவங்க வாழ்க்கை வரலாறுன்னு போடுங்க. வில்லியம் கேரி என்பவர் மிஷினரிகளின் தந்தை, மிஷினரிகளுக்கெல்லாம் தந்தை என்று சொல்ல போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனுஷன். இவர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். கொல்கத்தா பகுதியில் வந்து அவர் மேற்கு வங்காளத்தில் இருந்து இப்படி இந்தியாவில் அவர் வந்து அருமையான ஊழியத்தை செய்தார். அவர் போதகர் மட்டுமல்ல, ஒரு தேசத்தின், நம்ம இந்திய தேசத்தினுடைய சமூக சீர்திருத்தவாதின்னு கூட சொல்லலாம். அல்லேலூயா. பெண்களை உடன்கட்டை ஏறுதலினுடைய பழக்கம் இருந்தது. அந்த சதி உடன்கட்டை ஏறுதல் என்ற பழக்கம். கணவன் மரிச்சா மனைவியை எரிச்சிடும். இப்பெல்லாம் அப்படி எதனா சொல்ல முடியுமா?
அல்லேலூயா. இந்த உஷாரா எப்படி வந்ததுன்னா அன்னைக்கு மிஷினரிகள் கற்றுக் கொடுத்து தான். புரியுதா? ஆமென். அவங்க நிறைய பிரசங்கம் பண்ணார். இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தவறு அப்படின்னு பிரசங்கம் பண்ணதில்லை. அந்த நாட்களில் ஆளுகை செய்த அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு இது தவறு, ஒருத்தருனுடைய வாழ்க்கை முடியுதுன்னா ஒருத்தர் பாம்பு கடிச்சு சாகுறான், தெளு கடிச்சு சாகுறான், தவறை கிணத்துல சாகுறான், ஆக்சிடென்ட் ஆகி சாகுறான், வியாதிப்பட்டு சாகுறான், அதுக்காக ஒருவர் எதற்காக சாகணும், இது தவறுன்னு சொல்லிட்டு பேசி சட்டத்தை கொண்டு வந்து அந்த உடன்கட்டை ஏறுதல் அந்த பழக்கத்துக்கு தடுத்து சட்டத்தை, இந்திய நாட்டில் சட்டத்தை நிறைவேற்றி வெற்றி பெற்றவர். அல்லேலூயா. அநேகர் போராடினார்கள். அதில் மெயினாக இவர் முன்னெடுத்து சென்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்துக்கு தடை வந்தது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் 40 மொழிகளுக்கு மேலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர். ஆமென். அப்படின்னா எத்தனை பாஷைகளை அவர் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணும். நைட்டு எங்கள் பொண்ணு என்னை பாராட்டினா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்பா, பரவாயில்லப்பா, இப்போ இந்த வயசில் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு உட்காந்துட்டு போராடிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ பேச எழுத நான் கற்றுக்கொண்டு, நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்கு எழுதுறதுக்கு நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவள் பாராட்டுறா, பரவாயில்லப்பா, நல்ல ஹார்ட் ஒர்க், இந்த வயசில் இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களே. ஆமென். அப்படின்னு அவரு பாருங்க 40 மொழிகளை எப்படி அவர் கற்றுக்கொண்டு இருப்பார் பாருங்க. ஆமென். கற்றுக்கொண்டு இலக்கணத்தோடு கற்றுக்கொண்டு இந்த மொழியிலிருந்து அந்த மொழிக்கு மொழிபெயர். எத்தனை மொழிகள்? 40 மொழிகள். ஆமென். எவ்வளோ பெரிய ஊழியம். ஆமென். அது மட்டும் இல்லை, விவசாயத்தில் தோட்டக்கலை நவீனமான ஆயுதங்களை, மேலே நாடுகள் இருக்கிறது போல நவீன ஆயுதங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து தொழில் புரட்சி, அந்த தோட்டக்கலையில் புரட்சியை கொண்டு வந்தவர். அவர் ஒரு பேராசிரியராக இருந்தவர். ஆமென். அவருடைய சரித்திரம் பார்க்க அப்படியே நமக்கு புல் அரிக்குது. ஒரு மனுஷன் தேசம் விட்டு தேசம் வந்து பாஷையை கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு ஆண்டவருக்காக கனி கொடுத்துருக்கிறாரே. என் மரத்தில் எத்தனை கனிகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அவர் என்னடானா ஒரு பெரிய விரிந்த தேசம், பாரம்பரியமாக இருந்த அந்த உடன்கட்டை ஏறுதல், அந்த இழிவான காரியத்தை தடுத்து நிறுத்துவதற்கு பெரிய போராடி வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னொரு பக்கம் 40 மொழிகளை கற்று வேதாந்த மொழிபெயர்த்திருக்கிறார். இன்னொரு பக்கம் கல்லூரிகளை கட்டியிருக்கிறார். வேதாந்த கல்லூரி மட்டுமல்ல, வேதாந்த கல்லூரி கட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாரும் படிப்பதற்கான கல்லூரிகளை கட்டியிருக்கிறார். இன்னொரு பக்கம் விவசாய புரட்சி பண்ணியிருக்கு. ஒரு மனிதன் எத்தனை பக்கத்தில் கவனம் செலுத்தி எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ கனி கொடுத்துருக்கிறார். அவர் முன்னாடி நானும் வில்லியம் கேரியும் போய் பரலோகத்தில் நிற்போம். ஏசப்பா முன்னாடி இருப்பார். வில்லியம் கேரிக்கு செய்த எல்லா நற்கிரிகளும் சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுவார்? அவருக்கு அவார்டு கொடுப்பார். அவன் செய்த கிரிகைக்கு தக்க பலன் கிடைக்கும். வில்லியம் கேரிக்கு என்னென்னலாம் அவார்டு கிடைக்கும், என்னென்ன காரியத்து கிடைக்கும்? வேதத்தை எல்லாருக்கும் கொண்டு செல்வதற்கு, வேதாமத்தை மொழிபெயர்த்ததற்காக கை தட்டுவாங்க, அதுக்கான பரிசு கிடைக்கும். அப்புறம் பைபிள் காலேஜ் கட்டணத்துக்காக கிடைக்கும். அடுத்தது எல்லா மக்களும் கல்வி கற்றுவதற்காக முதல் அச்சு இயந்திரத்தை வங்காள தேசத்தில் கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் செய்தித்தாள் கிடைக்கும், எல்லா புக்கு பிரிண்ட் பண்ணுவோம். முதல் அச்சாணி இட்டவர் வில்லியம் கேரி. அல்லேலூயா. ஒரு கல்வி புரட்சி பண்ணவர் அவர். அவருக்கு பரிசு கிடைக்குமா? இல்லை, பரலோகத்தில் கிடைக்கும். அப்புறம் இந்த சதி உடன்படிக்கை, இந்த அறியாமை இருளிலிருந்து பெரிய சமுதாயத்தை விடுவித்தவர், பரிசு கிடைக்குமா? இல்லை. அடுத்து நம்மளை கூப்பிடுவாங்க, எழிலரசன் வாங்க,
இப்போ எல்லரசனுக்கு பரிசு கொடுக்குற நேரம். அடுத்து மஞ்சுநாத் வாங்க, அடுத்து சசி வாங்க. மக்களெல்லாம் கை தட்டுவாங்க, ஏதோ கொடுக்க போறாரு வாங்க போறாருன்னு. இப்போ நீங்கள் கூப்பிட்டா நீங்கள் என்ன பரிசு வாங்குவீங்க சொல்லுங்க? எந்திரிச்சு நின்று சொல்லுங்க, எனக்கு இதுக்கு இந்த பரிசு எனக்கு கிடைக்கும். சரி, பெண்கள் சைடில் சொல்லுங்க, நான் தேவனுக்காக இந்த கனி கொடுத்ததுனால எனக்கு இந்த பரிசு கிடைக்கும். ஒருத்தரும் பரிசு வாங்குற மாதிரி இல்லையா? தைரியமா சொல், சின்ன சாது எதை பண்ணிடு. ஆத்தும ஆதாயம் பண்ணிருக்கீங்க, அருள்ற ஒரு குடும்பம் சபைக்கு வந்திருக்கு. கரங்களை தட்டுங்க. அப்பா, இப்போதான் எனக்கு மூச்சே வருது. இவ்வளவு நாள் ஊழி செஞ்சு ஒரு பட்ட மரமாக வளர்த்து விட்டுட்டு நான் ஒரு மரமாக அது கனி கொடுக்குது. அல்லேலூயா. அப்புறம் மற்றவங்க சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் உற்சாகம் வரட்டும். சொல்லுங்க, உங்களுக்கு எதுக்காக வந்து கனி ஆண்டவர் அவார்டு கொடுப்பாரு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க. அம்மா, அத்தை, மாமா எல்லாம் சத்தியத்தில் நடத்தி ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. கரங்களை தட்டுங்க. பொண்ணு கொடுத்ததுக்கு அவர் பரலோகம் கொடுத்துட்டார். அடுத்தது மற்றவங்க, ஐயா இது நிஜம், ஐயா நிஜம், இது நடக்க போகுது. ஆமே, கர்த்தர் நல்லவர். அடுத்தது பாருங்க, ஐடா ஸ்கேடர். அவங்க என்ன செஞ்சாங்க, வேலூரில் கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியை, சிஎம்சின்ற ஒரு மருத்துவ கல்லூரியை உருவாக்கினாங்க. தென்னிந்தியா கிராம மக்களுக்கு மருத்துவ சேவை செய்வதே தனது வாழ்க்கை இலக்காக கொண்டார். பெண்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு மருத்துவமனையை தொடங்கினார். ஆசியாவில் மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்றே உருவினார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமென். அந்த அம்மா நம்ம நாட்டுக்கு வந்துருக்கும்போது பிரசவ வேதனைப்பட்டுட்டு ஒரு அம்மா போயிருக்கு. ஆண்கள் மருத்துவராக இருந்ததுனால அவங்களால மருத்துவம் பார்க்கல, பிரசவத்தில் மறிச்சிருச்சு. ரிட்டன் கொண்டு போகிறேன். என்னாச்சுன்னா, ஆண் டாக்டராக இருந்தாங்க, பெண் டாக்டர் இல்லாததுனால செத்துட்டாங்க. அப்படி உடனே அந்த அம்மா போய் டாக்டருக்கு படித்து அங்கே பணத்தை திரட்டி கொண்டு வந்து பெண்களுக்கென்று விசேஷமாக பிரசவத்துக்கென்று ஒரு வார்டை உருவாக்கி பெரிய சாதனை புரிந்தார். ஆமென். இந்த அம்மா பரலோகத்துக்கு வருது. என்ன கிடைக்கும் சொல்லுங்க? அந்த அம்மா பெரிய வர மாட்டேன், ஐடா ஸ்காடர் வருது. கூப்பிட்றாங்க, ஏசப்பா கூப்பிட்றாங்க, தூதர்கள் கூப்பிட்றாங்க. ஏசப்பா உட்கார்ந்துருக்கா, பரிசு வாங்க வருது. எதுக்காக கொடுப்பாங்க? அது ஆஸ்தியெல்லாம் எதுக்கு போட்டிருக்கு? ஏழை எளிய மக்கள், விசேஷம் பெண்களுடைய மருத்துவத்துக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டுறதுக்காக தன் வாழ்க்கையை செலவழித்து, தன் பணத்தை செலவழித்தது. கனி கொடுத்துருக்கு. கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். பாருங்க, இவருடைய பொண்ணுக்கு அந்த அம்மா பேர் வச்சிருக்காங்க. அப்படிதானே? ஆமே. பக்கத்தில் இருக்கல, என் பேர் யாராவது வைப்பாங்களா உலகத்தில்? கேளுங்கப்பா, என் பேர் என்னைக்கோ வாழ்ந்து மரித்த ஐடா ஸ்கேடர் பேர் இன்னைக்கு அவர் வைக்கிறாரு. அவங்க பொண்ணுக்கு வச்சிருக்கிறாரு. நம்மளை நினைவு கூர்ந்து வாழ்ந்தா அந்த அம்மாவை போல வாழணும், வாழ்ந்தா இந்த பிரதரை போல வாழணும் அப்படின்னு யாராவது பேர் வைப்பாங்களா? இது சிந்திக்க வேண்டிய நேரம். கிறிஸ்தவர்கள் என்ற வேஷம் வேண்டாம். உப்பு எல்லாமே உப்பல்ல, சாரம் உள்ளது தான் உப்பு. சாரம் இல்லாது தெருவில் கொட்டி மிதிக்கப்படுவதற்கு தான் உதவும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் இந்த உலகத்திற்கு சுவை தருகிற உப்பாக நான் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, நான் அநேகர் வாழ்க்கையில் மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற மனிதனாக இருக்கணும். நல்ல கனி கொடுக்கிற மனுஷனாக இருக்கணும்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது வரைக்கும் நான் கனி கொடுக்காதவனாக இருக்கலாம், ஆனால் இனிமேல் நான் கனி கொடுக்கிற மனுஷனாக மாறணும். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இது எல்லாரும் ஜெபிக்கிற நேரம், எல்லாரும் ஜெபிக்கிற நேரம்.
எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஓரி பாலா காரா பதுரி ஷாலா. ஆண்டவரே நீங்கள் உலகத்திற்கு உப்பு, நீங்கள் உலகத்திற்கு உப்புன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால், உப்பு சாரமற்று போனால் அது தெருவில் கொட்டப்பட்டு மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறு எதுக்கு உதவாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் சாரமுள்ள உப்புகளாய் காணப்பட வேண்டாம்ப்பா. அநேகளுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே, சோத்திரம் பண்ணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, சோத்திரம் பண்ணுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே நான் காயம் கட்டணும்ப்பா. அநேகர்களை விடுவிக்கணும், அநேகர்களை ரட்சிக்கணும், அநேகர் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். நான் ஒரு ஆசீர்வாதமான மனுஷனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கனி கொடுக்கிற மனுஷியாக எங்களை மாற்றும் அப்பா. பட்ட மரத்தை போல இருக்கிறேனே, செடியோடு இணைந்தில்லாத கொடியை போல, காய்ந்து போன கொடியை போல் இருக்கிறேனே ஆண்டவரே. இன்று முதல் நான் உம்மோடு இணைந்து வாழ ஒப்பு கொடுக்கிறேன். அதிகாலை ஜெபத்தில், இரவு ஜெபத்தில், தனி ஜெபத்தில், வேத தியானத்தில், ஊழியத்தில், உம்முடைய சித்தத்தை செய்வதில் உம்மோடு இணைந்திருக்கனே ஒப்பு கொடுக்கிறேன். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து அப்படியே எழுமி நிற்போம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும். வேண்டாத பலவேனை ஆண்டவ முன்வைக்கிறேன். ஜீசஸ் வேண்டாத பலவேனை ஆண்டவ மீண்டும் தாளை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தாளை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே நீர் எதிர்பார்க்கிற உப்பாக, சாரமுள்ள உப்பாக, மற்றவர்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான சுவை ஊட்டுகிற உப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய், உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய், உம்முடைய பிரதிநிதிகளாய், உம்முடைய ஸ்தானாதிபதிகளாய் இருந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.